இந்தியா வர்சஸ் வங்கதேசத்திற்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மழை வந்ததன் காரணமாக இந்தியாவுக்கு உலகக்கோப்பை கனவில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கியிருக்கு. ஸோ அப்படி என்ன சிக்கல் உண்டாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வின் பண்ணியிருந்தாங்கன்னா உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு போக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்திய அணி போயிருக்கும். ஆனால் இப்போது இந்த போட்டி டிராவாதனால இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கல் பாயிண்டில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்திய அணி கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சிக்கல்கள் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது. அடுத்து நியூசிலாந்து சீரீஸ் வரப்போகிறது. அந்த நியூசிலாந்து சீரீஸில் 3 போட்டியிலுமே இந்திய அணி வென்றாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போ தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அந்த தொடர் மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய தொடரில் கண்டிப்பாக 5 டெஸ்ட் போட்டியில் குறைஞ்சபட்சம் 2 டெஸ்ட் போட்டியிலாவது இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். இந்த எல்லா மேட்சிலுமே ஒன்று மிஸ் ஆனால் கூட இந்திய அணியின் இறுதிப் போட்டி கனவு கண்டிப்பாக முடிவுக்கு வந்துட போகுது. இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க 83 புள்ளிகளுடன். பட் இருந்தாலுமே இந்த ட்ரா ஆனதுனால கண்டிப்பாக பாயிண்டில் மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு போட்டிகளும் சவால் நிறைந்த போட்டிகளாக இருக்க போகுது. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க. போராட்டியே தான் ஆகணும். போராடினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நியூசிலாண்டுக்கிட்ட இருக்கிற நம்ம ஹோம் மேட்ச் 3 டெஸ்ட் மேட்சுமே இந்திய அணி கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். வின் பண்ணால் மட்டும்தான் இன்னொரு பெரிய சிக்கல்லேருந்து இந்திய அணி தப்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போகுது. ஸோ இந்த வங்கதேசத்துக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 3 நாள் மழையில நின்றுச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 நாளில் போட்டி நடைபெறுமா இல்லை போட்டியை முழுவதுமாக கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் நேற்று மழை இல்லை. ஆனால் கிரவுண்டுடைய ஈரப்பதம் காயாததுனால மேட்ச் ஆட முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு கிரவுண்ட் ரெடியாக இருக்கும் அப்படின்றது ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. இந்திய அணி அவசரமாக மைதானத்துக்குள்ளே வந்தாங்க. பட் அவசரமாக மீண்டும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ இனிமேல் இந்திய அணியின் டெஸ்ட் போட்டிகள் சவால் நிறைந்த போட்டிகளாக இருக்க போகுது. ஆனால் ஒவ்வொரு போட்டியுமே சுவாரஸ்யமாக போக போகுது. யார் வின் பண்ண போகிறாங்க, யார் அந்த இறுதி போட்டிக்கு டாப் 2ல் பிடிக்க போகிறாங்க அப்படின்றது இந்த நியூசிலாந்து சீரீஸும் ஆஸ்திரேலியா சீரீஸும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை கிளப்பியிருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த டைமும் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தூக்கிட்டு வரதான் போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தற்பொழுது இந்திய அணி வங்கதேசத்துடன் நடைபெற்று கொண்டிருக்கும் 2வது டெஸ்ட் போட்டி மழையினால் பாதி ஆட்டம் முடிஞ்சிருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய 2 நாளில் இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க. இந்திய அணி ஒருவேளை இன்னைக்கு 4வது ஆட்டம் தொடங்குச்சுன்னா இந்தியா உடனே அவங்களை ஆல் அவுட் பண்ணணும். ஆல் அவுட் பண்ணிவிட்டு குயிக்காக எவ்வளோக்கு குயிக்காக இந்திய அணி ரன் அடிக்க முடியுமோ அதை அடிச்சுட்டு அவங்கள ஆட வைக்கணும். அப்படி ஆடினால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு சான்சஸ் இருக்குது. பட்டு முடிஞ்ச அளவுக்கு பங்களாதேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டியை ட்ரா பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஓகே மக்களே, ஸோ இந்திய அணி தற்பொழுது உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் போவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை மழை உண்டாக்கியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்க